காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கடலோர பகுதிகளில் கடலரிப்பு ஏற்பட்டுள்ள சின்ன காலாப்பட்டு கணபதி செட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கருங்கற்களை கொட்டும் பணியினை விரைந்து முடிக்க புதுச்சேரி அரசுக்கு நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கடலரிப்பு ஏற்பட்டுள்ள சின்ன காலாப்பட்டு கணபதி செட்டிக்குளம் இப்பகுதிகளில் ஏற்படும் கடலரிப்பை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை 24 இடங்களில் கருங்கற்களை கொட்டி 4 மாதங்களில் முடிக்கப்படும் என கூறி பணிகளை தொடங்கியது. இப்பணி கடந்த சில மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அறிந்தபோது 4 மாதங்களுக்கு 24 இடங்களில் கருங்கற்களை கொட்டி பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தனர். இந்நாள் வரை இப்பணி முடியாமல் உள்ளதால் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் காமராஜ் வினோத் தலைமையில் புதுச்சேரி அரசு நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து விளக்கம் கேட்டனர். நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணன் கடலரிப்பை தடுப்பதற்கு தற்காலிகமாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் நிரந்தர தீர்வுக்கு கடலோர ஆராய்ச்சி தேசிய மையத்தின் அறிக்கை பெற்று ஒப்பந்ததாரர்களிடம் புதிய ஒப்பந்தம் புள்ளிக்கு கோரப்பட்டு பணிகளை தொடங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது என்பதனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜ் செய்தியாளரிடம் சந்தித்த பொழுது, புதுச்சேரி அரசு முன்னாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஒப்பந்ததாரர்களிடம் கையுண்டு பெற்று கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் மக்கள் நலன் சார்ந்த பணிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் காலதாமதம் ஏற்படுத்தாமல் விரைந்து கடலரிப்பை தடுப்பதற்கு கருங்கற்கள் கொட்டும் பணியினை தொடங்க வேண்டும். தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அலட்சியமாக செயல்பட்டால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவ பெருங்குடி மக்களை திரட்டி நாம் தமிழர் கட்சி போராட்டத்தினை முன்னெடுக்கும் என்று செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்நிகழ்வில் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில தலைவர் ஞான பிரகாசம், நிர்வாகிகள் ரமேஷ், வேலவன், கருணாநிதி, ராஜ்குமார், சங்கர் அனைவரும் பங்கேற்றனர்.